பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் குதூகலத்தில் கொடைக்கானலில் ஜோடியாக சுற்றித் திரியும் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் பார்வதியும் கமருதீனும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ரெட் கார்டை ஜோடியாக வாங்கி கொண்டு வெளியேறிய முதல் ஜோடி என்கிற பெருமையை பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேருமே பெறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேம் ஆட போனதை மறந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தது தான் அவங்க ரெட் கார்டு வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணம் என்று பலரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நாட்கள் போக போக அவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு அப்படின்றது யதார்த்தமாக கிடைக்கல. சாண்ட்ராவுடைய பதார்த்தமான நடிப்பு, ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டை வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹேட்டும் சாண்ட்ரா பக்கம் போயிருச்சு. மக்கள் பார்வதி மற்றும் கமருதீனை பயங்கரமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பாருதீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள்ல பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேரையும் ஜோடியாக மக்கள் ரொம்ப ரசிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் பிக் பாஸ் உடைய ஃபினாலே மேடைக்கு பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேருமே அழைக்கப்படுறாங்க. கமருதீன் வந்து சாட்டர்டே எபிசோடுக்கு போயிடுறாரு. பார்வதி வர்றது கமருதீனுக்கு தெரியாது. பார்வதியை நான் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க பார்வதியை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட கமருதீனும் சொல்றாரு. அப்பதான் கமருதீன் வந்து எந்த அளவுக்கு பார்வதி மேல ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சது. மறுநாள் சண்டே எபிசோட்ல பார்வதியும் வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்வதியும் கமருதீன் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து போட்ட ரீல்ஸு சமூக ஊடகங்களில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்குது. டைட்டில் வின்னர் திவ்யாவோட ரீல்ஸை கூட 30 லட்சம் பேருக்கு மேலே யாருமே பார்க்கல. ஸோ மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஜோடியாக கமருதீன் மற்றும் பார்வதி மாறுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த 2 நாட்கள்லேயே பார்வதியுடைய ஃபேன்ஸ் மீட்ன்றது வைக்கப்படுது. அங்கே வந்து கமருதீனும் வர்றாரு. ஸோ பார்வதி கமருதீன் ரெண்டு பேருக்கும் மாலையெல்லாம் போட்டு ஒரு நிச்சயதார்த்தத்தையே அந்த ஃபேன்ஸ் மீட்டில் நடத்தி முடிச்சிடுறாங்க. எப்படா கல்யாணம் அப்படின்னு கேட்குறப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் பார்வதியும் கமருதீனும் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கமருதீன் வந்து சபரியோட காரில் பின் சீட்டில் உட்கார்ந்து இருந்த அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. ஸோ கமருதீன் பக்கத்திலேயே திவ்யா உட்காந்துருக்காங்க. திவ்யா பக்கத்தில் ஆரோரா சென்க்லர் உட்காந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து கூட நம்ம கமருதீன் யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலை, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா பார்வதி கொடுத்த இன்டர்வியூவில் திவ்யாவை சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாங்க. ஆரோரா சென்க்லர் பார்வதியுடைய பரம எதிரி. ஏன்னா கமருதீனுக்கும் இந்த பார்வதிக்கும் நடுவில் இந்த ஆரோரா சென்க்லர் இந்த முக்கோண காதல் கதையில மாட்டி இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆரோரா சென்க்லேர் தான் பார்வதிக்கு கமருதீன் மேல ஒரு பெரிய பொசசிவ்னஸ் வர்றதுக்குமே ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. பார்வதி திவ்யா கணேச கூட மன்னிச்சிருவா, மறந்துடுவா, கடந்து போயிடுவா. ஆனா ஆரோரா சென்க்லேரை ஒருபோதும் அவ வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டா. ஏன்னா பார்வதியுடைய ஒரு ட்ரூவான எமோஷன்ஸ்ல ஆரோரா சென்க்லேர் விளையாடி இருக்கா. ஸோ ஆரோரா சென்க்லேர் இருக்கக்கூடிய இடத்துல நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கமருதீனை பார்த்து நம்ம கேள்விகளை எழுப்பியிருந்தோம். கேள்விகளை எழுப்புனது மட்டும் இல்லாம பார்வதிக்கு துரோகம் செய்த கமருதீன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோவும் பேசியிருந்தோம். கமருதீன் வந்து இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு சமூக ஊடகங்கள்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கமருதீன் வந்து திவ்யா பக்கம் ஆரோரா சென்க்லர் பக்கம் வந்துட்டான், இதுக்கப்புறம் பார்வதியை வந்து ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டான், பார்வதியை சீண்டவே மாட்டான் அப்படின்னு பல பேர் நாக்கு மேல பல்ல போட்டு சமூக ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் தக்க செருப்படி கொடுக்குற மாதிரி கமருதீன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்வதியுடைய நாயோட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பகிர்ந்துருக்கிறாரு. ஏன்பா கமருதீன், நீயும் பார்வதியும் ஒன்றா இருக்கீங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அது ஏன் பார்வதி டாகோட ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை நாங்கள் டீகோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி இதுக்கு டைரெக்டாக பார்வதியோடையே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கலாம்ல. நீ வந்து நாயோட இருக்கிறத பார்த்துட்டு கமருதீன் வந்து மதுரைக்கு கிளம்பி நேராக பார்வதி வீட்டுக்கு போனார். பார்வதி வீட்டில் இருக்கிற நாயை பார்வதி நான் கொடைக்கானலுக்கு போகிறேன், உன் நாயை எனக்கு 2 நாள் கொடுத்தேன்னா என்னுடைய
பாதுகாப்புக்காக நான் வச்சுக்கிட்டு நான் திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு நீ வந்து நாயை மட்டும் கேட்டு வாங்கிட்டு போன அப்படின்னு நினைப்பாங்களா? நீ பார்வதியோட தான் போயிருக்க. போகும்போது பெட் அனிமல்ஸையும் கூட கூட்டிட்டு போயிருக்கீங்க. அங்க 2 பேரும் ஜாலியா ரிலாக்ஸ் பண்றீங்க. இது எல்லாமே ஓகே. பட் அதை ஏன் மறைக்கணும்? நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்தது, காதல் இருந்தது. வெளியில வந்து மாலையோட ஜோடியா நின்னுட்டீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரிப்பு போனத மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எதுக்காகடா நாய கூட்டிட்டு போனீங்க? அது ஒரு மாரி இடைஞ்சலா தொந்தரவாலடா இருக்கும். வீட்ல விட்டுட்டு நீங்க 2 பேரும் போயிருக்க வேண்டியதுதானடா ட்ரிப்பு. என்ன கேட்டா நான்லாம் வந்து கார்லயே போயிருக்க மாட்டேன். அழகா ஒரு பைக் எடுத்துட்டு போயிட்டு, பைக்ல பின்னாடி ஏறி உட்காருமா, அப்படியே கொடைக்கானல் ஹில்ஸ்ல ஜாலியா பைக்ல போலாம் அப்படின்ற மாரி போயிருக்கேன். இன்னும் வந்து அட்வென்ச்சரஸா இருக்கும். இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா 90 நாட்களாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியில ரெட் கார்டுக்கு அப்புறம் ஆன டிப்ரஷன், அது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுலேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, நீங்க ஜோடியாக நெறைய இடங்களுக்கு போயி பெர்சனலா டைம ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, யூ கைஸ் கேன் கம் அவுட் ஆஃப் இட் வெரி ஈசிலி. இந்த வீடியோவ பார்த்து சமூக காவலர்கள்லாம் கதறு கதறுன்னு கதற போறாய்ங்க. எப்புட்றா ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியாக கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரிப்பு போக முடியும் அப்படின்னு ரிக்ரெசிவான கமெண்ட்ஸுகள தயவு செஞ்சு போடாம, வேற பொழப்பு இருந்தா பாருங்கடா. கொஞ்சமாவது ப்ரொக்ரெசிவா யோசிங்க. நம்மளுடைய டெக்னாலஜி, நம்மளுடைய உலகம் அப்படின்றது எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியாக ஒரு ட்ரிப்பு கூட போகக்கூடாது அப்படின்ற உங்களுடைய பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டு போய் தீய வச்சு முதல்ல கொளுத்துங்க. பார்வதியும் கமருதீனும் ஜோடியா கொடைக்கானலுக்கு டூர் போயிருக்காங்க, ட்ரிப்பு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் பார்வதி கமருதீனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஓ மை காட், பாரு கம்மு நீங்கள் 2 பேரும் ஜோடியா வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்களா? ஓ மை காட், வாட் அ கிளைமேட், அந்த சில் கிளைமேட்டில் நீங்கள் 2 பேரும் ஜோடியா செம்மையாக ஃபன் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லி இப்பயே ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பயே ஹார்ட் எல்லாம் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே நீங்கள் வந்து விட ஆரம்பிச்சிருப்பீங்க. எஸ், 2 பேருக்கு நடுவில் ஒரு காதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு, பிக் பாஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு, பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த என்னையும் பார்வதியுடைய கமருதீனுடைய இந்த ஜோடியுடைய ஷிப்பர்ஸாக மாற்றிட்டீங்களடா. பாருதீன் பாருதீன் பாருதீன், கம்மு பாரு பாரு கம்மு அப்படின்னு ஹார்ட் போட்டு கமெண்ட் போட்டு கடைசியில் என்னையும் இப்படி பேச வச்சுட்டீங்களடா அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தோட ஏன்னா அதுக்கு வருத்தம்லாம் இல்லை. ஸோ எங்கள் காதல் அப்படின்னாலும் நம்ம ஆதரிப்போம். அது படத்தில் மட்டும் பார்த்துட்டு ஒரு லவ் மூவி, ஒரு ஜோடி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கடந்து போகாமல், உண்மையான காதல் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கமருதீனோட உறவு வெளியில் வந்தும் தொடர்றது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் கொடைக்கானலில் ஜோடியாக சுற்றுவதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.